நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இது நமது சேனல் கண்ணன் டாக்ஸ் யூடியூப் சேனல். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய வளர்ச்சியில் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 2 நாளாக நாம் ஜென்சி கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் உண்டான தொழில் வாய்ப்புகள், அதில் என்ன வீழ்ச்சிகள் வரும், அது என்ன மாதிரி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த அனுபவங்கள், நம்மளுடைய நண்பர்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலதிபர்கள் மூலியமாகவும் என்னுடைய சொந்த அனுபவமாக கூட நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் கூட ஜென்சி கிட்ஸ் தொழில் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கலாம், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இது மூலிமா அந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் பயன்பெறத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. ரைட், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் எந்த அளவுக்கு தொழில் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னா, நிறைய சோசியல் மீடியா பார்க்குறாங்க. சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அது உயர்ந்தது, இவங்க இந்த அளவுக்கு ஆனாங்க, அந்த பெரிய கோடீஸ்வரன் ஆனோம், குறுகிய காலத்தில் மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிட்டாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ஆசைகள் ஏற்படுறது ரொம்ப இயல்பு. அதை நெறிமுறைப்படுத்துறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். சரி, எந்த இடத்துல தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி ஆசைப்படுறாங்க, அதே மாதிரி அவங்க எந்த இடத்துல நம்ம வீழ்வோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கமே. 1000 பேர் நாம் இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் 2 பேர் 4 பேர் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா மெயின் இந்த ஜென்சி கிட்ஸ் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை 2 விதமாக முதல்ல பிரிச்சுக்காங்க. ஒரு தொழில் நிரந்தரமாக வாழ்நாள் முழுக்கவே பயணம் பண்ணக்கூடிய ஒரு தொழில். இன்னொரு தொழில் நம்ம அன்றாடம் வீட்டுக்கு தேவையான கேஜெட்ஸ் தயார் பண்ணுறது, எல்லாம் தெரியும் உங்களுக்கு, எல்லா பொருட்களும் தயார் பண்ணுறது. இப்படி 2 விதமான தொழில்கள் இருக்குது. சரி, இந்த 2 விதமான தொழில்களில் இப்போ நிரந்தரமாக நம்ம செய்ய வேண்டிய தொழில் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட முதலீடுகள் வேணும், சந்தைப்படுத்துதல் வேணும், அதுக்கு உண்டான பணப்புழக்கம் முதல்ல நம்மக்கிட்ட பயங்கரமாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு நம்ம ஓடுறதால ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற மாதிரி இந்த தொழிலையும் அதே தான், வேற மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே ஒரே தொழில் தான் செய்வாங்க, எல்லாருமே ஒரே நோக்கத்துக்கு தான் போவாங்க. அப்ப அந்த இடத்துல பணமும் பொருளும் அந்த சூழ்நிலையும் அவங்க முதல்ல ஆராய்ஞ்சிக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது இந்த அன்றாட தேவையான பொருள்கள், அதுக்கு ஒரு பெரிய முதலீடுகள் தேவைப்படாது, ரொம்ப குறுகிய முதலீடுகள் தான் தேவைப்படும். ஆனால் அது குறுகிய காலத்தோடய முடிஞ்சிடும். அது நீண்ட காலமாக அது அந்த தொழில் நீங்கள் பண்ண முடியாது, மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ நாம் சோப்பு டப்பா யூஸ் பண்ணோம் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சோப்பு டப்பா இருக்கா? இல்லவே இல்லை. ஒரு மிகச்சின்ன ஒரு 2% 5% வீட்டில் தான் அது வச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கு மேல அந்த சோப்பு வைக்கிற ஸ்டாண்டு பல்வேறு பரிமாணங்களில் ஒரு 5000 10,000 வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. நல்லா பணக்கார வீட்டில் போனோம்னா இந்த சோப்பு டப்பா வைக்கிற ஸ்டாண்டு 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மேலே அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எதுவுமே நிரந்தரம் இல்லாதது, மாறிக்கிட்டே இருக்கும், கால சூழ்நிலையில மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி அன்றாடம் கேஜெட்ஸ் யூஸ் பண்ற அந்த மக்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகள்ல நம்ம திடமா இருக்கணும். அடுத்தது நீண்ட கால தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முதலீடுகள் பணப்புழக்கம் நம்ம கிட்ட வரணும். சரி, 2வது இது எல்லாத்துலயுமே இந்த நீண்ட கால தொழில் பண்ற பெரிய மனிதர்களும் சரி, அதே மாதிரி இந்த கேஜெட்ஸ் வைக்கிறீங்க, இது 2 பேத்துக்குள்ள என்ன மாதிரி வித்தியாசம் வரும் அப்படின்னா, நீண்ட கால தொழில் பண்றவங்க பொருளை உற்பத்தி பண்ணிடுவாங்க, அதை சந்தையும் படுத்திடுவாங்க. ஆனா எந்த இடத்துல அவங்க தோத்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ். ஒரு பொருளை ஒரு காரே வச்சுக்கோங்களேன், அந்த காரு சரியான முறையில் அந்த கம்பெனிக்காரர் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், அந்த தேவையான ரிப்பேர் இதெல்லாம் உடனுக்குடன் பண்ணி கொடுக்கணும், ஆயில் சர்வீஸ் இருந்தாலும் சரி, வாட்டர் எதா இருந்தாலும் அதை பண்ணி கொடுக்கணும். அதே போல தான் இந்த எடுத்துக்கினா கேஜெட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. அப்ப இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு உண்டான அந்த தேவைகளே இல்லை. என்ன தேவைகள் இல்லை, அதை பராமரிக்கணுங்கிற தேவைகள் இந்த இடத்துல கிடையாது. ஆனா இது நிரந்தரமான தொழில் அல்ல, நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நீங்க ஒரு 10,000 பீசஸ் ஒரு பொருள் தயாரிச்சிருப்பீங்க, அதில் 5000 பீசஸ் போயிருக்கும், 5000 பீசஸ் நின்று இருக்கும், அதுக்குள்ள அடுத்த அப்டேஷன் வந்துடும். அப்ப இது எல்லாமே
ரெண்டுமே என்ன அப்படின்னா சர்வீஸ் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய தொழில்களில் சர்வீஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க நிறைய வீழ்ச்சி அடைஞ்சு அதோட அந்த கம்பெனி முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பக்கம் பொருள்கள் மிச்சமாகி அதை நம்மளுக்கு நஷ்டப்படுத்தும். அப்போ இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இதில் வந்து நாம் வந்து இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்ல வரோம்னா, நீங்கள் முதல்ல இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. அந்த காலத்தில் வந்து நம்ம குடும்ப தொழிலாக பண்ணோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க தொழில் பண்ணாங்க. அப்போ அந்த தொழிலில் வந்து நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. அது ஒன்றும் பெரிய அளவிலான தொழில்களும் கிடையாது, அதாவது ஒரு குடும்ப பாரம்பரியமான தொழில்களாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே சந்தைப்படுத்துதலை வச்சு தான் வியாபாரம் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல அப்டேஷன் ஆகிக்கணும். இந்த 2K கிட்ஸ் வந்து முதல்ல வந்து அப்டேஷன் ஆகிக்கணும். எந்த விதமான தொழில் வந்து இன்னைக்கு அப்டேட்டில் போயிட்டு இருக்கு, அடுத்தது என்ன பொருள் புதுசாக வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்தியா சந்தைக்கு தேவையான பொருள் இன்னைக்கு அதிகபட்சமாக வந்து சைனாவிலேருந்து வருது, வெவ்வேறு நாட்டில் இருந்து வருது. அப்போ அதையெல்லாமே நீங்கள் பார்க்கணும், அப்டேஷன் ஆகிக்கணும். அந்த ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஜப்பானில் கம்ப்யூட்டர் வந்து ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு கழிச்சு ஜப்பான் அமெரிக்காவிலாம் அதுக்கு மட்டும் தான் இந்தியாவுக்கு வந்தது. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய அப்டேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அன்னைக்கு அந்த கம்யூனிகேஷன் இல்லாதனால. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரே ஒரு செல்போன் எடுக்கிறீங்க, செல்போனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன ட்ரெண்டிங்கான பொருள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் மிக ஜாக்கிரதையாக தான் நீங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கும் வருவோம். என்ன இருந்தாலும் சரி, இப்போ நாம் வந்து எடுத்த உடனே ஒரு தொழிலில் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேக்கப் கிடைக்காது நமக்கு. அதனால நம்ம எல்லாருமே இந்த ஜென்சி கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு தொழிலில் போய் வேலையில சேர்ந்துருங்க, ஏதோ ஒரு தொழில். அப்போ அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் எல்லாமே உங்களுக்கு நிறைய வந்து புரிதல்கள் கொடுக்கும், அதுக்கு தொழிலுக்கு உண்டான அறிவு வளர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம் எந்த தொழில் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் நம்ம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல தான் வந்து நீங்கள் இன்னொரு பெரிய விஷயங்களை நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளால எவ்வளவு பணப்புழக்கத்தை வந்து பண அழுத்தத்தை தாங்க முடியும். இன்னைக்கு தொழில் நிறைய தொழில் பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, கிரெடிட் அதிகமாயிடுச்சு. இப்போ எங்கள் காலத்துலலாம் நாங்களாம் கடன் கொடுத்து நிறைய கஷ்டப்பட்டு நொடிஞ்சு நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்குறோம். ஈவன் நாங்களே கூட நிறைய கடன் கொடுத்து நாங்கள் மாட்டியிருக்கோம். இதனால எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியே இல்லாமல் போயிருச்சு. அப்புறம் பின்னாடி வந்து நாங்கள் முன்னேறணும், அது அடுத்த விஷயம். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்களா, இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபைனான்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு பொருளை வாங்க வைக்கணும் அப்படின்னா அவங்க அந்த பொருள் தரமாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுன்னா வாடிக்கையாளர்கள் வந்து உங்ககிட்ட கடன் கேட்க மாட்டாங்க, அவங்க நேரடியாக ஃபைனான்ஸில் கடன் வாங்கிக்குவாங்க. அதுக்கு வந்து உங்களுடைய தொழிலில் வந்து நீங்கள் அந்த ஃபினான்சஸோ இல்லை வேறு எந்த ஒரு வகையிலையோ நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதனா உங்களாலேயோ என்னாலேயோ எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பல்வேறு விதமாக ஆட்கள் தேவைப்படுறாங்க. முதல்ல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நான் என்னுடைய அறிவுரையை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, என் நண்பர்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வேலை செஞ்சால் நமக்கு 2 கை, ஆனால் வேலை வாங்க தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 1000 கை. அதனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற 2K கிட்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸுக்கு வந்து என்னுடைய அறிவுரையாக சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வேலை வாங்க கற்றுக்கோங்க, வேலை செஞ்சு பழகாதீங்க. அப்போ வேலை செஞ்சு பழகலன்னு நமக்கு எப்படி அனுபவம் வரும் அப்படின்னா, நீங்களும் அதில் ஒன் ஆஃப் த பார்ட், நீங்களும் அந்த இடத்துல இருங்க. அதுக்காக தான் உங்களை வந்து வேற எந்த கம்பெனினாலும் நீங்கள் போனீங்கன்னா தான் எப்படி ஒரு தொழில்னா என்ன, வெளி உலகத்துலேருந்து அந்த தொழில் எப்படி சம்மந்தப்படுத்துது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு அனுபவம் வரணும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய பைக்கில் வந்து பைக் ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். நம்ம காலத்தில் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுவோம், குரங்கு படல் போட்டு ஓட்டி கீழே விழுந்து முட்டி உடஞ்சி கையில் காயாகி, ஐயோ வீட்டில் அப்பா அம்மா என்ன திட்டுவாங்களா, சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி உடஞ்சி போயிருக்கும், இல்லை பெல்லு உடஞ்சிருக்கும், இல்லை பிரேக் கட் ஆகிருக்கும். இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம அந்த உள் மனசில் வந்து அந்த பயம் இருந்தது அன்னைக்கு நமக்கு. ஐயோ கீழே வந்து அடிப்படி தான் வலிக்குது,
அப்படின்ட்டுலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸு எப்படி நீங்கள் எல்லாமே எடுத்த உடனே வண்டி தான் ஓட்டுறீங்க. அப்போ இந்த கீழே ஒரு அனுபவம் இல்லை, அந்த பயமும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன ஆகுறீங்க, நேரடியாக போய் ஆக்சிடென்ட் ஆகிஞ்சு பலவிதமான துன்பங்கள், நிறைய துர்மரணங்கள் இதில் நடக்குது. அதனால் இப்போ நான் ஏன் இதை இந்த கண்டென்ட் நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் தொழிலுமே. உங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட்டு நீங்கள் இருக்கிற அந்த ஸ்பீடுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களே கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. ரைட்டு, ஓகே, அது உண்மையாக கூட இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஆக நீங்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு மறுபடி தான் நாம் இந்த தொழிலுங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த உரை இதோட முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா, எப்படி தொழில் செய்யலாம், பணம் வச்சுக்கிட்டு மட்டும் தான் செய்ய முடியுமா? ஒரு பெரிய விஷயமா கூட இருக்கட்டும், பணம் வச்சு மட்டும் தான் செய்ய முடியுமா? பணம் இல்லாமல் செய்ய முடியாதா? அப்படின்னா அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு அந்த விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.